எங்க அப்பா பேர் தமிழ்மணி. 2 பேர் பசங்க இருக்கிறோம். நேத்து நைட்டு வீட்ல சாப்பிட்டு நல்லா தான் இருந்தாரு. ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்க வாங்க, இந்த மாரி காசு கட்டுங்க, விளையாடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. போய் காசு கட்டி விளையாண்டுருக்காரு. நேத்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் மேட்ச். அதில் கட்டி 80 லட்ச ரூபா விட்டுட்டாரு. நைட்டு 10 மணிக்கு அம்மா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க எங்க இருக்கீங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இல்ல நான் வந்துடுறேன், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், நீங்க படுத்துங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அம்மாவும் சரி வந்துருவாருன்னு சொல்லி நம்பி விட்டுட்டாங்க. காலையில் 4 மணிக்கு அம்மாவுக்கு முழிப்பு வந்திருக்கு. என்னன்னு தெரியலடா, அப்பா வேணும் காணோம், நீ போய் பார்த்துட்டு வா, பட்டறையில் இருக்கான்னு பார்த்துட்டு வா. லாரி வச்சிருக்காரு, லாரி பட்டறையில் நிறுத்துவாரு. லாரி எஃப்சி கொடுக்கறதுக்கு லாரி ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. சரி போய் பார்த்துருவாங்க, பட்டறையில் இருக்கான்னு பார்த்துருவான்னு அனுப்பிச்சு விட்டாரு. நானும் போய் பார்க்கலான்னு போனேன். எங்கள் லாரியை காணோம். சரி லாரி இல்லை கிளம்பலான்னு திரும்பி வரப்ப அங்கே யாரும் தூக்கு போட்டிருந்தாங்க. யாருன்னு தெரியலன்னு போய் பார்த்தேன். பக்கத்தில் போய் பார்க்குறப்ப எங்கள் அப்பா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. மரம் வந்து ஹைட்டாக இருந்துச்சு. எங்கள் அப்பா கொஞ்சம் கம்மி தான், ஹைட் கம்மி தான். அவ்வளோ மேலே ஏறி போடுற ஒரு ஆள் கிடையாது, சாகிற ஆளும் கிடையாது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்குமே நல்லா இருந்தாலே எதுக்கு போய் தூக்கி போட்டு சாகணும்? எனக்கு இது ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அப்புறமேட்டு காலையில் ஃபோன் எடுத்து பார்த்துருக்கேன். ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என் சாவுக்கு 3 பேர் காரணம், 3 பேர் சொல்லியிருக்காரு. வித்யபிரகாஷ், விஜயகுமார், பாலாஜி. இவங்க 3 பேர் சொல்லி இவங்க தான் என் சாவுக்கு காரணம். 70 லட்ச ரூபா விட்டுருக்கிறேன். இவங்க எப்படியாவது ஒன்று பண்ணி அரெஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் வச்சுக்கிறோம்.